அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் மார்ச் மாதத்தினுடைய 19, 20, 21, 22 ஒரு 4 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பரில் இருந்தும் தி இந்து பேப்பரில் இருந்தும் தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்மளுக்கு அனலைஸ் பண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், நாட்டினுடைய முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை. ஓகேங்களா? ஸோ ஹைட்ரஜனை வந்து எரிபொருளாக பயன்படுத்தி போகக்கூடிய ஒரு ட்ரெயின். ஓகேங்களா? ஸோ நாட்டினுடைய முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை என்பது எத்தனை கோடி ரூபாயில் உருவாக இருக்கிறது, தொடங்கப்பட இருக்கிறது அப்படின்றத முதல் கேள்வி. 2300 கோடி. ஓகேங்களா? 2300 கோடி இதற்காக நிதி தற்பொழுது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? இது ஹைட்ரஜனை நம்ம ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் இருக்கக்கூடிய ரயில் தான் இந்த ஹைட்ரஜனு. ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னா, புகையை வந்து என்ன பண்ணாது, வெளியிடாது. ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய ட்ரெயின்ஸில் புகையும் இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து புகையை வந்து வெளிவிடாது அப்படின்றனால வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு இது மிக மிக முக்கியமாக சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத வகையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இது எப்போ வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏப்ரலினுடைய எண்டில் தான் வந்து இது என்ன அப்படின்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ ரயில் பெட்டிகள் வந்து தொழிற்சாலை ICF வந்து ஒரு 80% பணிகள் வந்து தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. ஓகேங்களா? இந்த ICF அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வந்தே பாரத்தை தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க தான் இந்த ICF சென்னை. ஸோ அவங்க தான் இதையுமே தயாரிக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனுடைய பணி என்பது 80% வந்து தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. ஓகேங்களா? இப்பொழுது அதே மாதிரி வந்து சோதனை ஓட்டம் அப்படின்றதும் நடைபெற இருக்கும். என்ன அப்படின்னா, ஜிந்திலிருந்து சோனிபட். ஓகேங்களா? ஜிந்த் டு சோனிபட் ஹரியானாவில் ஒரு 89 கிலோமீட்டர் அப்படின்றது இருக்குது. இதற்கு முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, இதில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் ரயில் எந்தெந்த நாடுகளெல்லாம் இருக்குது இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி, இங்கிலாந்து, சீனா, இது கூட வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், ஸ்வீடன் அப்படின்றதும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸ்வீடன்லேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்வீடன்லேயும் வந்து இந்த ஹைட்ரஜன் ரயில் அப்படின்றது இருக்கிறது. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா 10 பெட்டிகளை கொண்ட 35 ஹைட்ரஜன் ரயில்களை தயாரிப்பதற்காக 2300 கோடி வந்து தற்பொழுது ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ அதைத்தான் நம்ம இந்த வீடியோ பதிவு ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸாக நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ரெண்டாவது, 2024 ஆண்டிற்கான ACM AM டூரிங் விருது பெற்றவர் யார்? ACM AM டூரிங் விருது. இந்த டூரிங் விருது அப்படின்றது எதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருது அப்படின்னா, கணினி உலகில் சிறந்து விளங்கக்கூடியவங்க, கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா? ஸோ கம்ப்யூட்டர் உலகில் சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு விருது. ஓகேங்களா? இந்த கணினி அறிவியலில் மிகச்சிறந்த பங்களிப்புகளை செய்வதற்கு வந்து செய்வாங்க இல்லையா? ஸோ அவங்களை வந்து கௌரவிப்பதற்காக வழங்கப்படக்கூடிய ஒரு விருது. ஓகேங்களா? ஸோ இது கணினி உலகினுடைய நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட இதை சொல்கிறோம். கணினி உலகினுடைய நோபல் பிரைஸ் என்று கூட இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரூ பார்டோ, ரிச்சர்ட் சட்டன் 2 நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆண்ட்ரூ பார்டோ, ரிச்சர்ட் சட்டன் அமெரிக்காவை சார்ந்தவங்க, அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது யாருக்கு வழங்கப்படக்கூடிய விருது அப்படின்னா, கணினி உலகில் சிறப்பாக செயல்படக்கூடிய, அவருடைய பங்களிப்பை செய்யக்கூடியவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு விருது தான் இந்த டூரிங் விருது அப்படின்றது. ஓகேங்களா? கூடுதல் நுட்ப கற்றல் கணினி உலகின் உயரிய விருது $1 மில்லியன் என்பது பரிசு. எத்தனை மில்லியன்? $1 மில்லியன் அப்படின்றது இதற்கு பரிசு தொகையாக வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்த வினா வந்து மிக முக்கியமான வினா. பல்வேறு எக்ஸாம்ஸில் வந்து உங்களுக்கு முந்தைய வினாத்தாள்களில் கேட்கப்பட்ட ஒரு எக்ஸாம் தான். சரி, கொஸ்டின்ஸாக அது. ஸோ பார்த்து வச்சுங்க. மகிழ்ச்சி குறியீடு. ஓகேங்களா? 2025 ஆண்டிற்கான உலக மகிழ்ச்சி அறிக்கையில் இந்தியாவின் இடம் என்ன? ஓகேங்களா? உங்களுக்கு இந்தியாவின் இடம் வந்து கேட்பாங்க. இல்லை அப்படின்னா முதல் இடம் எது அப்படின்னு கேட்பாங்க. இல்லை கடைசி இடம் எது? இந்த 3 கொஸ்டின்ஸ் தான் இந்த மகிழ்ச்சி அறிக்கையில் இருக்கும். இது எத்தனையாவது ஆண்டு, எந்த ஆண்டுக்கான அறிக்கை அப்படின்னா 2025 ஆண்டிற்கான அறிக்கை. இதில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத முக்கியமாக தெரிஞ்சு வச்சுங்க. 118. ஓகேங்களா? 118வது இடத்துல இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ முதல் இடத்துல எந்த நாடு சார் இருக்காங்கன்னா, பின்லாந்து. இந்த பின்லாந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 8வது ஆண்டாக இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? தொடர்ந்து எத்தனையாவது ஆண்டாக இருக்கிறாங்க? 8வது ஆண்டாக முதலிடத்தில் உலக மகிழ்ச்சி அறிக்கையில் பின்லாந்து இருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து டென்மார்க், ஐஸ்லாந்தில் இருக்கிறாங்க. இதில் இன்னும் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த நேபாளம், இந்த பாகிஸ்தான், இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்தியா வந்து சில சலுகைகளை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் வந்து இந்த பட்டியலில் பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவை விட நமது அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய நேபாளம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக இடத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அமெரிக்கா 24, சீனா 68, நேபாளம் 92, பாகிஸ்தான் 109வது இடத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா?
ஸோ இதில் கடைசி இடமும் பார்த்து வச்சுங்க ஆப்கானிஸ்தான். அப்போ இந்தியாவின் இடம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 118. முதலிடம் யார் அப்படின்னு கேட்டால் பின்லாந்து அப்படின்ற நாடு. கடைசி இடம் ஆப்கானிஸ்தான். இதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா, தொடர்ந்து இதுதான் கேட்பாங்க. சரி, ஓகே சார், இதெல்லாம் சொல்கிறீங்களே, இது எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி எந்த அளவிற்கு இருக்கிறது அப்படின்றது, மக்கள் வந்து எந்த அளவிற்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க, நோயற்ற வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு, மருத்துவ ஃபெசிலிட்டிஸோட ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க, அவர்களுக்கான சுதந்திரம், மக்களுக்கான சுதந்திரம், ஒவ்வொரு சுதந்திரம், பேச்சுரிமை, எழுத்துரிமை, பத்திரிகை சுதந்திரம், இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதில் இருந்து சுதந்திரம் எந்த மாதிரி இருக்கிறது, அந்த நாடுகளில் முக்கியமாக ஊழல் எந்த அளவிற்கு இருக்கிறது, இந்த நாட்டில் வந்து லஞ்சம், ஊழல் போன்ற விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சு தான் இந்த ஒரு அறிக்கை என்பது தயார் செய்யப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ அதில் மொத்தமாக ஒரு 147 நாடுகளில் இதை பட்டியல் என்பது தயார் செய்யப்பட்டு இந்தியா அதில் 118வது இடத்துல தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மகிழ்ச்சி அறிக்கை பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து இந்தியா வந்து 118வது இடத்துல இருக்கிறாங்க. 4வது கொஸ்டின், கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் சமீபத்தில் எங்கே அமைக்கிறதுக்கு இப்போ அடிக்கல் வந்து நாட்டியிருக்கிறாங்க அப்படின்னா திருச்சி. ஓகேங்களா, திருச்சியில் தான். ஓகேங்களா, பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பண்ணப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, 290 கோடி செலவில் 7 தளங்களை கொண்டதாக அமைக்கப்பட இருக்கிறது. இந்த திருச்சியில் டிவிஎஸ் டோல்கேட் இருக்கும். ஸோ ஓகேங்களா, அதற்கு பக்கத்தில் இது அமைக்கப்பட இருக்கிறது. 1.97 லட்சம் சதுரடி பரப்பளவு கொண்டது. ஓகேங்களா, 50 கோடி புத்தகங்கள் வந்து 50 கோடி மதிப்பில் புத்தகங்கள் இங்கே வைக்கப்பட இருக்கிறதாக சொல்கிறாங்க. இதில் கலையரங்கமாக இருக்கட்டும், பல்நோக்கு கூடமாக இருக்கட்டும், தமிழ் நூலக குறிப்பு பகுதியாக இருக்கட்டும், மற்றும் ரொபாட்டிக்ஸ் விளையாட்டு பகுதி, ஏஐ ஆராய்ச்சி, உலகத்தமிழ் இலக்கியம், பழந்தமிழ் இலக்கியம், நவீன இலக்கியம், கலை, கவிதை, நாடக நூல் போன்ற எல்லாமே இதில் வந்து அமைக்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான அடிக்கல் என்பது தற்பொழுது நாட்டப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, இது வந்து எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா சட்டசபையில் ஜூன் 27 2024 வந்து அறிவிக்கப்பட்டது. ஜூனில் தற்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, சரி, ஓகே. 5வது, சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியினுடைய புதிய தலைவராக யார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்? சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியினுடைய புதிய தலைவராக யார் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னா இந்த கிறிஸ்டி கோவென்ட்ரி அப்படின்றவங்க. இவங்க வந்து அது எந்த நாடு அப்படின்னா ஜிம்பாப்வேயை சேர்ந்தவங்க. எந்த நாட்டை சார்ந்தவங்க? ஜிம்பாப்வேயை சார்ந்தவங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னாள் நீச்சல் வீரராக இருந்திருக்கிறாங்க. ஜிம்பாப்வே விளையாட்டு அமைச்சராகவும் இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, ஜிம்பாப்வேனுடைய விளையாட்டு அமைச்சராகவும் இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ மொத்தமாக இந்த தலைவர் பதவிக்கு 7 வேட்பாளர்கள் போட்டி பண்ணாங்க. இதில் இவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முதல் பெண் மற்றும் முதல் ஆப்பிரிக்க தலைவராக அவங்க இருக்கிறாங்க. முதல் பெண் மற்றும் இதுதான் முக்கியம். உங்களுக்கு கொஸ்டினே வந்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியினுடைய முதல் பெண் தலைவர் யார், சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியினுடைய முதல் ஆப்பிரிக்க தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் நம்ம சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்டி கோவென்ட்ரி அவங்கள தான் சொல்லணும். ஜிம்பாப்வேயை சார்ந்தவங்க, முன்னாள் நீச்சல் வீரர். ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து 7 பேர் போட்டியிட்டு அதில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. 97 வாக்குகள் மொத்தம். ஓகேங்களா, 97 வாக்குகள் எத்தனை வாக்குகள் பெற்று இவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னா 49 வாக்குகள் என்பது இவங்க பெற்று இந்த வெற்றியை வந்து அடைந்திருக்கிறார்கள். ஓகேங்களா, சரி, ஓகே. சிந்து சமவெளி நாகரிகத்தை வெளிப்படுத்திய ஜான் ஹூபர்ட் மார்ஷலுக்கு எங்கு தற்பொழுது சிலை அமைக்கப்பட இருக்குதுன்னா சென்னை. ஓகேங்களா, சார் ஜான் மார்ஷல் இருக்கார் இல்லையா, அவர் தான் ஜான் ஹூபர்ட் மார்ஷல். ஓகேங்களா, ஸோ அவருக்கு வந்து சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் சிலை வந்து அமைக்கப்பட இருக்கிறது. ஓகேங்களா, சிந்து சமவெளி நாகரிகத்தை முதல்ல வெளிப்படுத்தி திராவிட நாகரிகம் என கூறிய தொல்லியல் துறையினுடைய இயக்குனராக இருந்திருக்கிறார் இவர். நம்மளுக்கு தெரியும், நம்ம வரலாறு வகுப்புகளில் பார்த்துருப்போம். சிந்து சமவெளி நாகரிகங்களில் வரலாறுலாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் மிக முக்கியமான ஒரு ஆள் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடிச்சதில். ஓகேங்களா, ஓகே. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 7வது கொஸ்டின், 2020 முதல் 24 2020-24க்கான சிப்ரி அறிக்கையின்படி உலகில் அதிக அளவிலான ஆயுத இறக்குமதியாளர். ஓகேங்களா, ஆயுதங்களை வந்து தங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பட்டியலில் முதலிடம் யார்? இதுவும் முக்கியம். ஓகேங்களா, ஸோ பார்த்து வச்சுங்க. இதில் வந்து யார் இருப்பா அப்படின்னா நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில் உக்ரைன் வந்து போட்டுடலாம். ஏன் அப்படின்னா உக்ரைன் விசஸ் ரஷ்யா வந்து நம்மளுக்கு போர் நடந்து கொண்டுட்டு இருந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ வந்து இந்த ஸ்டாக்ஹோம் இதை வந்து
யார் வெளியிடுறா? ஸ்டாக்ஹோம் அப்படின்ற ஒரு சர்வதேச அமைதி ஆராய்ச்சி, இதை எழுதிக்கங்க ஓகேங்களா. இந்த ஸ்டாக்ஹோம் என்ற சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் தான் இதை வந்து வெளியிடக்கூடுறாங்க. இந்த ஆயுத பரிவர்த்தனை குறித்து அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதில் முதலிடத்தில் யார் இருக்கிறா? உக்ரைன் இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அமெரிக்கா, ஜெர்மனி, போலந்து போன்ற நாடுகள்லேருந்து உக்ரைன் வாங்கியிருக்குது ஓகேங்களா. உக்ரைன் எங்கேருந்து வாங்கியிருக்குது அப்படின்னா அமெரிக்கா, ஜெர்மனி, போலந்துலேருந்து வாங்கியிருக்குது. இதில் இரண்டாவது இடம் வந்து இந்தியா இருக்கிறாங்க. 9.3% வந்து குறைவு அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா. இந்தியா வந்து அதிகமாக ரஷ்யா, ஃப்ரான்ஸு போன்ற நாடுகள்லேருந்து வாங்கியிருக்கிறாங்க ஓகேங்களா. உலகளவில் இந்த அணு ஆயுத நாடுகளில் 6வது இடத்தை பிடிச்சிருக்குது இந்தியா ஓகேங்களா. அணு ஆயுத நாடுகள் எத்தனை இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6வது இடம் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளர்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 632 பில்லியன் அளவிற்கு வாங்கியிருக்கிறதாக சொல்கிறாங்க ஓகேங்களா. ஓகே, அடுத்தது 8வது கொஸ்டின். 2026ஆம் ஆண்டிற்கான TWA ஸ்டாஃப்ஸ் விருது பெற்றவர் யார் அப்படின்னா சுமன் சக்கரவர்த்தி. இவருக்கு தான் இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா. இந்த அப்படி கிடையாது, இது வந்து TINAS ஓகேங்களா. TINAS அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேர்ல்ட் ஆஃப் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இது யுனெஸ்கோ பொறியியல் மற்றும் கணினி அறிவியல் பிரிவில் சார்பால் வழங்கப்படுகிறது. இவர் யார் அப்படின்னா IIT கரக்பூரினுடைய பேராசிரியராக இருக்கிறார் ஓகேங்களா. இவர் எதற்காக இவருக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைந்த விலை மருத்துவ நோயறிதல் மற்றும் தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருக்கிறார் ஓகேங்களா. குறைந்த விலையில் மருத்துவத்தில் வந்து நோயறிகிறது தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருக்காக இவர் கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பாக நம்ம சொல்லணும்னா இந்த வாயு வழி புற்றுநோய், இரத்த சோகை, COVID-19 இதில் இவருடைய பங்கு என்பது அளப்பரியதாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஸோ அதற்காக இந்த விருது என்பது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா. ஸோ யுனெஸ்கோ பொறியியல் மற்றும் கணினி அறிவியல் பிரிவு சார்பில் இது வழங்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது 9வது கொஸ்டின். இந்தியா மற்றும் கிர்கிஸ்தான் சிறப்பு படைகளுக்கு இடையேயான கூட்டு இராணுவ போர் பயிற்சி எங்கு நடைபெற்றது? இந்தியா மற்றும் கிர்கிஸ்தான் சிறப்பு படைகளுக்கு இடையேயான கூட்டு இராணுவ போர் பயிற்சி என்பது எங்கு வந்து நடைபெற்றது அப்படின்னா கிர்கிஸ்தானில் இருக்கக்கூடிய டோக்மோக், கிர்கிஸ்தானில் இருக்கக்கூடிய டோக்மோக் அப்படின்ற பகுதியில் நடைபெற்றது. போர் பயிற்சியில் டோக்மோக் அப்படின்ற இடத்துல நடைபெற்றிருக்கிறது. எப்போ அப்படின்னா மார்ச் 10லிருந்து 23 வரை, மார்ச் 10லிருந்து 23 வரை வந்து நடைபெற்றிருக்கிறது. 2011லிருந்து என்ன பண்ணப்பட்டு வருகிறது அப்படின்னா இந்த பயிற்சி என்பது நடைபெற்று வருகிறது ஓகேங்களா. ஸோ இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் சிறப்பு படைகளினுடைய ஒரு பயிற்சியாக கருதப்படுகிறது ஓகேங்களா. சரி, ஓகே. இதனுடைய பெயர் தெரிஞ்சு வச்சுங்க, கஞ்சர் 12 ஓகேங்களா. இந்தியா மற்றும் கிர்கிஸ்தான் இடையே பயிற்சி பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கஞ்சர் தான் ஓகேங்களா. ஓகே, அடுத்தது சுனிதா வில்லியம்ஸ் ஓகேங்களா. சுனிதா வில்லியம்ஸ் இது வந்து கட்டாயமாக கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது, குறித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் தெளிவாக பொறுமையாக கவனிங்க. சுனிதா வில்லியம்ஸ் என்பது எத்தனை நாட்கள் வந்து விண்வெளியிலேருந்து வந்திருக்கிறார்? சுனிதா வில்லியம்ஸ் என்பது விண்வெளிக்கு வந்து சென்றிருந்தார் என்பது நம்மளுக்கு தெரியும். தற்பொழுது இவர் எத்தனை நாள்கள் வந்து இருந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 286 நாள்கள் ஓகேங்களா. 286 நாட்கள் என்பது இவர் வந்து இருந்திருக்கிறார். அந்த பகுதிகளில் எத்தனை நாள்கள்? 286 நாள்கள் அப்படின்றது அந்த பகுதியில் வந்து இவர் இருந்திருக்கிறார் ஓகேங்களா. ஸோ இந்த சுனிதா வில்லியம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் எப்போ ரிட்டன் வந்தாருன்னு கேட்பாங்க. மார்ச் 19 ஓகேங்களா. மொத்தம் 286 நாள் இருந்திருக்கிறாரு. மார்ச் 19 ரிட்டன் வந்து வந்திருக்கிறார் ஓகேங்களா. இவர் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து பயணம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத அப்படி எழுதிக்கிங்க. 12, 13, 47, 491 மைல் ஓகேங்களா. 12, 13, 47, 491 மைல் வந்து என்ன அப்படின்னா பயணம் செஞ்சுருக்கிறாரு. இவர் விண்வெளியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 4576 முறை பூமியை சுற்றி வந்திருக்கிறார். 4576 முறை என்னது பூமியை வந்து சுற்றி வந்துள்ளதாக நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஓகேங்களா. சரி, ஓகே. இவர் வந்து இந்த என்ன முக்கியமாக சொல்லியிருக்காரு, எது குறித்து சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்ததுக்கப்புறம் அந்த விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது இமயமலை இந்த கடல் பகுதியில் மிக அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் விண்வெளியில் நடந்த நேரம் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. விண்வெளியில் எவ்வளோ நேரம் வந்து நடந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62 மணி நேரம்
62 மணி நேரம் ஒரு 6 நிமிஷம், 62 மணி நேரம் ஒரு 6 நிமிஷம் என்பது விண்வெளியில் நடந்திருக்கிறார் இவர். ஓகேங்களா, சரி ஓகே. இவர் பார்த்தீங்கன்னா போயிங் நிறுவனம் ஸ்டார்லைனர் விண்கலத்தின் மூலமாக ஜூன் 5, 2024 போனார். இதையும் வந்து பார்த்து வச்சுங்க. எப்போ ரிட்டன் வந்தார்? மார்ச் 19. ஓகேங்களா, ஸோ எப்போ போயிருக்கிறாரு? ஜூன் 5. நல்லா பார்த்து வச்சுங்க. இவர் மட்டும் போகலை, இவர் கூட பப்ச் வில்மோர் அப்படின்ற ஒரு நபரும் போயிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ டிராகன் 9 விண்கலம் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க, ரிட்டன் வந்திருக்கிறாங்க இப்போ. ஓகேங்களா, ஃப்ளோரிடா கடல் பகுதி, அமெரிக்கா பகுதிகளில் இவங்க ரிட்டன் வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. முக்கியமான எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ். ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் எதற்கு அப்படின்னா, பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு உரக்கழக நிறுவனர் அசாமில் இருக்கிறதுக்கு 10,600 கோடி செலவில் புதிய ஆலை அமைப்பதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, அதே மாதிரி ராஷ்ட்ரிய கூகுள் மிஷன் மற்றும் தேசிய பால்வள வளர்ச்சி திட்டத்திற்காக ஒரு 6,190 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நடப்பு நிதியாண்டில் 1 பில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி, மின் உற்பத்தி மற்றும் பல்வேறு துறைகளில் எரிபொருளாக நிலக்கரி பயன் செய்ய இருக்கிறாங்க. எரிபொருள் தேவையால் சுமார் 55% நிலக்கரி பயன்பாடு என்பது இருக்குது. ஓகேங்களா, இறக்குமதி 8.4% குறைவு. அர்ச்சனா ஜாதவ் எதற்காக பார்க்குறோம் அப்படின்னா, இவங்க ஒரு இந்திய ஓட்டப்பந்த வீராங்கனை. தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்தை பயன்படுத்தியிருக்காக இவர்களுக்கு 4 ஆண்டு என்ன அப்படின்னா தடை செய்யப்பட்டிருக்கிறது உலக தடகள அமைப்பு. ஓகேங்களா, என்ன மருந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு சயின்ஸ்லேருந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின் கேட்டாங்க, அதில் கேட்கலாம். என்ன மருந்து அப்படின்னா ஆக்சன் டிரோலோன் மருந்து. என்ன மருந்து? ஆக்சன் டிரோலன் அப்படின்ற ஒரு மருந்து. ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த 4 நாளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான டேஸ் அண்ட் தீம்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா, உலக வாய்வழி சுகாதார தினம் மார்ச் 20. உலக வாய்வழி சுகாதார தினம் என்பது மார்ச் 20. ஓகேங்களா, ஸோ வாய்வழியாக இருக்கக்கூடிய இந்த வாய்வழியாக நிறைய நம்மளுக்கு நோய் தொற்றுகள் ஏற்படுது. ஸோ அது குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக, அதிலிருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. ஸோ அதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, மகிழ்ச்சியான வாய் ஒரு மகிழ்ச்சியான மனம் என்பது இதில் கருப்பொருளாக நம்மளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, சரி ஓகே. உலக சிட்டுக்குருவிகள்னால் மிக முக்கியமான ஒரு தினம் மார்ச் 20. தமிழ் 6வது புத்தகத்தில் கூட இது நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, உலக சிட்டுக்குருவிகள் நாள் அப்படின்றது மார்ச் 20 அப்படின்றது இருக்குது. வேர்ல்டு ஸ்பேரோ டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இது 2010 முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகேங்களா, இந்த சிட்டுக்குருவிகள் அப்படின்னு பார்த்தாலே நம்ம மிக அளவில் குறைந்து வருகிறது. ஓகேங்களா, சிட்டுக்குருவிகளை இப்போ பார்க்க முடிகிறதில்ல. ஸோ அதை பாதுகாக்கணும், அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காகவும் அதை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தணுக்காக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. கருப்பொருள் இயற்கையின் சின்னஞ்சிறு தூதர்களுக்கு ஒரு அஞ்சலி என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது சர்வதேச மகிழ்ச்சி தினம் என்பது மார்ச் 20. சர்வதேச மகிழ்ச்சி தினம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ் ஐநா சபையால் இது கொண்டாடப்பட்டு வருகிறது. ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா, மக்கள் பார்த்திங்க அப்படின்னா அனைவரும் தங்களினுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படணும், மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறக்காக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. கருப்பொருள் அக்கறை மற்றும் பகிர்வு என்பது கருப்பொருளாக வைக்கப்படுகிறது. ஓகேங்களா, அடுத்தது பிரெஞ்சு மொழி தினம் என்பது மார்ச் 20. பிரெஞ்சு மொழி தினம் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் டே என்பது மார்ச் 20. இதுவுமே 2010 கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகேங்களா, ஐநாவினுடைய அலுவல் மொழிகள் ஒரு 6 மொழிகள் இருக்குன்னா அதில் பிரெஞ்சுமே ஒன்று. ஓகேங்களா, ஐநாவின் அலுவல் மொழிகள் 6 மொழிகள், அதில் பிரெஞ்சு மொழியுமே என்ன அப்படின்னா 1. ஓகேங்களா, ஸோ இந்த பிரெஞ்சு மொழி பார்த்திங்க அப்படின்னா உலகளவில் 125 மில்லியன் மக்களால் பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ பிரெஞ்சு மொழி மற்றும் அதனுடைய வரலாறு, கலாச்சாரம், அந்த பிரெஞ்சு மொழியினுடைய சாதனைகள் குறித்த விழிப்புணர்வு, மரியாதை, இது எல்லாத்துக்காகவே இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. 2010 கொண்டாடிட்டு வராங்க. கருப்பொருள் அனைத்து வகையான இனப்பாகுபாடை ஒழிப்பதற்கான சர்வதேச மாநாட்டின் 60வது ஆண்டு. சரி, நம்ம கீழே பார்த்துட்டோம். நான் என்னை கல்வி கற்கிறேன், அதனால் நான் செயல்படுகிறேன் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த தினம், இந்த எக்கச்சக்கமாக தினம் இருக்குது இந்த நாளில் மட்டும். சர்வதேச இனப்பாகுபாடு ஒழிப்பு தினம் என்பது மார்ச் 21. சர்வதேச இனப்பாகுபாடு ஒழிப்பு தினம் என்பது மார்ச் 21. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ 1960 காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஷார்பில்லே அப்படின்ற ஒரு
அவரனுடைய படுகொலையை நினைவுகூரும் வகையில் இந்த தினம் என்பது அனுசரிக்கப்படுகிறது. மேலும் வந்து இந்த தினத்தில் சமத்துவத்தை வந்து ஊக்குவிப்பதற்காகவும் இனவெறியை எதிர்த்து போராடுவதற்காக ஐக்கிய நாடுகளினுடைய ஒரு முக்கியமான ஒரு முயற்சியாக இந்த தினம் பார்க்கப்படுகிறது. அனைத்து வகையான இனப்பாகுபாடு ஒழிப்புக்கான சர்வதேச மாநாடு 60 ஆண்டுகள் வந்து நிறைவு அடைந்திருக்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த தினம் உலக டவுன் சிண்ட்ரோம் தினம் மார்ச் 21. உலக டவுன் சிண்ட்ரோம் தினம், வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே மார்ச் 21. இது வந்து மனிதர்களுக்கான வளர்ச்சி குன்றியதை வந்து குறிப்பிடும். இந்த டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா மனிதர்கள் வந்து வளர்ச்சி குறைவாக காணப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவர்களுக்கான ஒரு ஆதரவு தினமாக இது இருக்கிறது. கருப்பொருள் எங்கள் ஆதரவு அமைப்புகளை மேம்படுத்துங்கள் அப்படின்றது. அடுத்தது உலக பனிப்பாறைகள் தினம் என்பது மார்ச் 21. உலக பனிப்பாறைகள் தினம் என்பது என்ன அப்படின்னா மார்ச் 21 வேர்ல்டு டே ஆஃப் கிளேசியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பனிப்பாறைகளினுடைய முக்கியத்துவத்தையும் உலகளாவிய நீர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளுடைய முக்கியத்துவத்தையும் வந்து தெரிவிப்பதற்கு அந்த தினம் கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி 2025 என்ன ஆண்டாக ஐநா கொண்டாடுகிறது அப்படின்னா சர்வதேச பனிப்பாறைகள் ஆண்டு. இதுவுமே முக்கியம், சர்வதேச பனிப்பாறைகள் ஆண்டு. அடுத்தது பன்னாட்டு வனநாள் என்பது மார்ச் 21. பன்னாட்டு வனநாள் வேர்ல்டு ஃபாரஸ்ட்ரி டே மார்ச் 21 அப்படின்றது காடுகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. காடுகளும் மற்றும் உணவுகளும் அப்படின்னு எழுதிக்கங்க. ஓகேங்களா? கருப்பொருள் அப்படி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது உலக பொம்மலாட்ட தினம் என்பது மார்ச் 21. உலக பொம்மலாட்ட தினம் என்பது மார்ச் 21. ஓகேங்களா? உலக பொம்மலாட்ட தினம் என்பது மார்ச் 21. வேர்ல்டு பப்பர்ட்ரி டே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பொம்மலாட்டத்தை வந்து ஒரு உலகளாவிய கலையாகவும் வடிவத்தை அங்கீகரிக்கமாக ஒரு நாளாக இருக்குது. 2003 இது கொண்டாடப்படுகிறது. இது வந்து ஒரு மரபு வழி கலைகளில் ஒன்றாக கருதப்படக்கூடியது தான் பொம்மலாட்டம். ஓகேங்களா? ஸோ ஒரு பொம்மையில் வந்து நூலை கட்டி திரைக்கு பின்னால் இருந்து அது ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம பொம்மலாட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரோபோக்கள் செயற்கை நுண்ணறிவு பொம்மையின் கனவு என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது உலக கவிதை தினம் என்பது மார்ச் 21. வேர்ல்டு பொயட்ரி டே. உலக கவிதை தினம் வேர்ல்டு பொயட்ரி டே. அமைதி மற்றும் உள்ளடக்கத்திற்கான பாலமாக கவிதை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. கவிதை வாசித்தல், எழுதுதல், வெளியிடுதல் மற்றும் கற்பித்தல் ஆகியவற்றை ஊக்குவிப்பதற்காக கொண்டாடப்படுகிறது. 1999 யுனெஸ்கோவால் வந்து கொண்டாடப்படுகிறது. யார் அப்படின்றது பார்த்து வச்சுங்க, யுனெஸ்கோ. ஓகேங்களா? அடுத்தது உலக நீர் தினம் என்பது மார்ச் 22. நீரை பற்றி நம்மளுக்கு தெரியும். நீர் இல்லாமல் நம்மளால் கட்டாயமாக மனிதர்கள் வாழ முடியாது. ஓகேங்களா? நீரினுடைய முக்கியத்துவம் என்பது நம்மளுக்கு தெரியும். வேர்ல்டு வாட்டர் டே அப்படின்றது. ஓகேங்களா? தண்ணீரின் முக்கியத்துவத்தை இது எடுத்துரைக்குது. நீர் வளத்தை வந்து நம்ம எந்த அளவிற்கு பாதுகாக்கணும் அப்படின்றது அவசியம். ஓகேங்களா? ஸோ நீர் வளத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம பாதுகாத்து வைக்கணும். ஸோ அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. சர்வதேச சீல் தினம் அப்படின்றது மார்ச் 22. பீகார் தினம், பீகார் உருவாக்க தினம் மார்ச் 22. பூமி நேரம். ஓகேங்களா? பூமி நேரம் எர்த் ஹவர், புவிமணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வீடு, வணிக வளாகம், மின் விளக்குகளை வந்து 1 மணி நேரம் வந்து நிறுத்தி வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து 0 எர்த் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்போ சார் அப்படின்னா 8:30 மணிலேருந்து 9:30 மணி, நைட்டு 8:30 to 9:30 1 மணி நேரம் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து இந்த 4 நாளுகளுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. நம்ம மற்றும் ஒரு வகுப்புகள் வந்து சந்திக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ.